மாம்பழம் சின்னத்தை முடக்கி வைக்க கோரி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன சுரேஷ்? வணக்கம். பாமக உள்கட்சி விவகாரம் தொடர்பாக உரிமையியல் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கக்கூடிய வழக்குகள் முடியும் வரைக்கும் மாம்பழம் சின்னத்தை முடக்கி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். ஏற்கனவே இதே கோரிக்கையுடன் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதை எதிர்த்து ராமதாஸ் தரப்புல உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டை விசாரித்த உச்சநீதிமன்றம் இது சம்பந்தப்பட்ட சென்னையில் இருக்கக்கூடிய உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தாக்கல் செய்த 3 நாட்களுக்குள் அந்த மனுவை விசாரித்து முடிக்க வேண்டும் என்று உரிமையியல் நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை சென்னை 12வது உதவி உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி தர்மபுரு பிரபு இன்றைக்கு விசாரித்தார். அப்போது ராமதாஸ் தரப்பிலும் சரி, தேர்தல் ஆணையத்தின் தரப்பிலும் சரி, அன்புமணி தரப்பிலும் சரி வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையம் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், தேர்தல் நடைமுறை துவங்கிவிட்டதனால மாம்பழம் சின்னத்தை தற்போதைய நிலையில முடக்கி வைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. புதுச்சேரியிலே ஏற்கனவே அந்த கட்சிக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டு விட்டது. தற்போது அங்கீகாரம் இல்லாத பாமகவுக்கு சின்ன ஒதுக்கீட்டு விதிகளின் அடிப்படையில முதலில் உரிமை கோரிய அன்புமணி தரப்புக்கு இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு சென்னை உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி தர்மபிரபு ராமதாஸின் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தை அணுகும்படி ராமதாஸ் தரப்புக்கு உத்தரவானதை பிறப்பித்திருக்கிறது உரிமையியல் நீதிமன்றம். மாம்பழம் சின்னத்தை முடக்கி வைக்க கோரி பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல முடக்கி வைப்பதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது உரிமையியல் நீதிமன்றம். எனவே தேர்தல் ஆணையத்தை அணுகுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறது. இதன் வாயிலாக டாக்டர் அன்புமணிக்கு மாம்பழம் சின்னம் உறுதியானது என்றே புரிந்து கொள்ளப்படுகிறது. மாம்பழம் சின்னத்தை முடக்கி வைக்க கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு மாம்பழம் சின்னம் உறுதியாகி இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.